கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 3வது மாதம் மார்ச் மாதத்தை காணும்படிக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். நாம் இந்த 3வது மாதத்திலையும் சங்கீதம் 67ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை சங்கீதக்காரன் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கிறோம். அங்கே தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிக்கிற உண்மையுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன், ராஜாதி ராஜா, சேனைகளின் கர்த்தர் நம்முடைய மத்தியிலே ஜீவனோடு இருக்கிறார். அவர் அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, தேவனாகி எங்கள் தேவனே, சங்கீதக்காரன் ஜெபிக்கின்ற பொழுது தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறது போல நாமும் கூட இந்த 3வது மாதத்துல ஒவ்வொரு நாளும் கடந்த மாதங்களில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதித்து அவருடைய பாதத்தில் நன்றி சொல்லி அவரை துதிக்கின்ற பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது, தேவனாகிய எங்கள் தேவனே எங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். பலனை கொடுக்கிறவர் என் பலனாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார், நம்முடைய மத்தியில இருக்கிறார். அவர் மகா மகா பெரியவராய் இருக்கிறார். ஆகினால் அன்புக்குரியவர்களே, நம்மளை தாழ்த்தி நம்ம அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது கர்த்தர் தாமே அவர் ஒவ்வொரு நாளும் நிமிடந்தோறும் விசாரிக்கிற தேவன், பராமரிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், எல்லாவற்றும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் தான் கூட இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம அர்ப்பணிக்கலாமா? நாம் ஒப்பு கொடுக்கலாம், நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் தெய்வம் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, கொடான கொடி நன்றி அப்பா. இந்த 3வது மாதத்துல ஆண்டவரே காடுபடிக்கு இந்த மார்ச் மாதத்துல நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்துக்காக கொடான கொடி நன்றி அப்பா. தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவரே சங்கீதக்காரன் ஜெபிப்பது போல விசுவாசத்தோடு நாங்களும் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிக்கிறோம்பா. இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தருடைய கிருபையை தாங்க. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் எல்லாம் மறவாதையும். ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா நாட்களும் நாம் அனைவரோடும் கூட உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்கள் கூட அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.